விசேட செய்தியோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். ஹமாஸ் அமைப்பு நள்ளிரவிலே ஒரு விசேட காணொலியை வெளியிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமது வசம் இருக்கக்கூடிய பணைய கைதிகளில் இருவரை பயன்படுத்தி இந்த காணொலியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இது இஸ்ரேல் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கும் அவருக்கு ஆதரவு அளிக்கும் அமெரிக்காவுக்குமான கோரிக்கையாகத்தான் கருதப்படுகிறது. அந்த காணொலியிலே இருப்பவர்கள் பற்றி முதலில் பார்க்கலாம். அதன் பிறகு அந்த காணொலி என்ன கூறுகிறது என்பதனை பற்றி பார்க்கலாம். அதாவது எல்கானா பொஹ்பட் மற்றும் யூசெஃப் ஹெய்ம் ஒஹானா ஆகிய 2 இஸ்ரேல் பணைய கைதிகள் தான் இவ்வாறு காணொலியிலே கருப்பு நிற ஆடை அணிவிக்கப்பட்டு பேச வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காணொலியில் இருக்கின்ற அவர்களினுடைய இலக்கங்களை குறிப்பிடுகிறார்கள். அவர்களினுடைய பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலக்கங்களை குறிப்பிடுகிறார்கள். அதன் பிறகு அவர்கள் சில முக்கியமான கோரிக்கைகளை முன்வைப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது. அதில் சுவாரஸ்யமான ஒரு விடயம் இருக்கிறது. அதுதான் இருவருமே அக்டோபர் 7 நோவா பண்டிகையின் போது பணைய கைதிகளாக பிடித்து சென்றவர்கள். சுவாரஸ்யம் என்னவென்றால், இவர்களிடம் இருந்து பிரிந்து சென்ற மற்றொரு பணைய கைதியை மேற்கோளிட்டு நீங்களாவது இங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய நிலைமையை கூற மாட்டீர்களா என்று கேட்டது தான் மிக முக்கியமாக அதில் இருக்கிறது. அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், எங்களினுடைய உயிரை பாதுகாக்க வேண்டுமென்றால் வான் தாக்குதல்கள் உடன் நிறுத்தப்பட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்குள் திரும்ப வேண்டும் என்பதுதான் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கிறது. சமாதான பேச்சுவார்த்தை மட்டுமே எங்களை மீண்டும் மனைவி மக்களோடு குடும்பத்தோடு இணைக்கும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த காணொலியில் தெரிவிக்கப்பட்ட சில முக்கியமான விடயங்களை இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அதன் அடிப்படையிலே அந்த 2 பணைய கைதிகளும் இன்னும் என்ன கூறியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் ஹீப்ரு மொழியிலே தங்களுடைய மொழி மூலமான கோரிக்கைகளை தான் விடுத்திருக்கிறார்கள். அதனை இந்த காணொலியிலே நாங்கள் விளக்கத்தினை குறிப்பிட்டதன் பிறகு உங்களுக்கு பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் தங்களை காசாவினுடைய சிறை கைதிகளாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற போதிலும் அவர்கள் அந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்கே மக்களுக்கு உணவு இல்லை, ஆகாரம் இல்லை, இதர வசதிகளில். ஆனாலும் ஹமாஸ் அதாவது அங்கே அவர்கள் சில வசனங்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஹமாஸ் அவர்களை நல்ல விதத்தில் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இணைவான சில வசனங்களை அவர்கள் பிரயோகித்திருந்தார்கள். அதாவது அங்கே ஹமாஸ் தங்களை கண்ணியமாக பார்த்து கொள்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதேவேளை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் அதாவது ஒரு ஆக்ரோஷமான மற்றும் கவலை தோய்ந்த கலவையான குரலில் அவர்கள் கேட்டிருந்தார்கள், இங்கிருந்து சென்ற உங்களுக்காவது இதை பற்றி கூறலாம் இல்லையா? நாங்கள் அதாவது நல்ல முறையில் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கும் சுதந்திரமான காற்றை சுவாசிக்க ஆசையாக இருக்கிறது, எங்களுக்கும் மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்திருக்க ஆசையாக இருக்கிறது, இதற்கு ஒரே தீர்வு என்று குறிப்பிட்டு சற்றே அதாவது தழுதழுத்த குரலில் என்று சொல்வார்கள் இல்லையா, அதிலே கெஞ்சி இருக்கிறார்கள், எப்படியாவது போர் நிறுத்தத்திற்கு வந்து எங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு கருத்தை தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது ஒரு எச்சரிக்கைக்கான ஒரு காணொளி தான். ஏனென்றால் அவர்களினுடைய சோகம் அந்த குரல்களிலே தெரிகிறது. ஒருவர் கையிலே அடித்து கொண்டு மன்றாடுகிறார், அந்தளவு அவரினுடைய சோகம் தெரிகிறது. மற்றையவர் மிக ஒரு விதமான கவலையோடு அவர் பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த அனைவருமே சொல்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், போர் வேண்டாம், போரை நிறுத்துங்கள், தேவையற்ற விதத்தில் எங்களையும் நீங்கள் பணைய கைதிகளாக்கிவிட்டீர்கள், இது முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், மீண்டும் இந்த மக்களுக்கு அவர்களுடைய நியாயமான உரிமைகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அதோடு இந்த போரினுடைய அடுத்த கட்டம் தொடராமல் அமைதி நீடித்தால் என்றால் ஹமாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கிறது, நிரந்தர சமாதானம் தேவை என்று. அதனை கொடுத்துவிட்டு எங்களை மீட்டுக் கொள்ளுங்கள், எங்களுக்கு வீட்டுக்கு வர வேண்டும் என்ற செய்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களினுடைய குரலில் இப்போது அவர்கள் சொன்ன விடயங்களை கேட்போம். நான் குறிப்பிட்டது அவர்கள் குறிப்பிட்டதில் ஒரு சில விடயங்களை வைத்து, அதாவது சுருக்கமாக நீங்கள் இப்போது அந்த காணொலியை பாருங்கள். והיה לי זהות, והיה לי תקווה. היום אני רק עוד מספר. אנחנו אסירים בעזה שרוצים לספר לכם על המצב שלנו. ואנחנו גם רוצים שתדעו שאת המילים האלו לא החמאס ביקש מאיתנו לומר. ולא, זה לא הסרטון שהמטרה שלו זה לוחמה פסיכולוגית, אלא זה אנחנו שביקשנו והתחננו להשמיע את הקול שלנו. אז אנא מכם, תשמעו אותו. עד לפני העסקה האחרונה, עד לפני ה-19 לינואר, כשהמעברים היו סגורים לכל אורך המלחמה, המצב היה מאוד קשה. כמעט לא היה אוכל, ולא היה מקום בטוח להיות בו, והתנאים היו קשים למחיה. והכי גרוע זה שלא ידענו אם נחיה או למות. כשהעסקה החלה,
ונפתחו המעברים לסיוע מינימלי ואוכל. חיילי החמאס החלו לדאוג לנו למה שאנחנו צריכים ולמה שאנחנו מבקשים, והאכילו אותנו, ולא רק בשביל שנחיה, אלא גם כשנרגיש טוב יותר. ממש הרגשנו שהאור קרב, ראינו את האור, התחלנו לנשום, האמנו שכל זה הולך ולהיגמר. ודווקא אז, כשהסוף קרב, קיבלנו את המכה הקשה מכל. ב-18 למרץ, ממשלת ישראל החליטה לתקוף אווירית את הרצועה. מתקפה שכמעט הביאה לסוף שלנו. אני יודע שהם מספרים לכם שהם מתכוונים להחזיר אותנו הבית, אבל שתדעו שאותה מתקפה של אתמול, זה היה הרגע הקרוב ביותר לסיום שלי ושל החברים שלי. ראינו את המוות מול העיניים. וכרגע, לאחר המתקפה, שהמעברים סגורים, הכל חוזר לקדמותו. האוכל עומד להיגמר, התנאים מתחילים להיות קשים, ואין לנו אף מקום בטוח להיות בו. אנחנו רוצים שתדעו את זה. די לסתימת פיות של הממשלה הזו. מספיק. די. צאו ותגידו, תנו לאסירים לדבר. תפסיקו לסתום להם את הפה. תנו להם לדבר. תנו לאמת לצאת החוצה. שכל אחד שיתנו לו שיצא מפה מן המקום הזה יפתח את הפה. למה כולם סותמים את הפה? למה? פתחו את הפה, תדברו, אוהד, תדבר, היית פה איתנו. ישבת איתי ואיתו. תדבר בשבילנו. תסביר לכולם מה אנחנו עוברים. שידעו כולם. אתה יודע כמה סבל אנחנו עוברים פה כל הזמן. אתה יודע איך זה בזמן מלחמה ואיך זה בזמן עסקה, אתה יודע. אתה יצאת לאישה שלך, לבנות שלך. אתה אמרת שכמה שבועות אחרי זה גם אני אצא לאישה שלי ולבן שלי. אני לא יצאתי עוד. תסביר להם כמה קשה לי, כל יום פה קשה לי, בלי הבן שלי ובלי האישה שלי. תספר להם כמה אני סובל. אתה יודע כמה זה שונה. תגיד להם,